தமிழ்நாட்டின் மாற்று சக்தி அல்ல, நாமே முதன்மை சக்தி என்பதை உணர்த்துவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அக்கட்சியின் 1.5 ஆண்டு கால செயல்பாடுகளை ஒப்பிடுகையில் அது சாத்தியமாகுமா என்பது குறித்து பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கலாம். வி சாலை எனும் வெற்றிச்சாலை என்ற முழக்கத்தோடு தனது முதல் மாநாட்டை நடத்தி புதியதோர் விதி செய்வோம் என அரசியல் அத்தியாயத்தை தொடங்கிய விஜய் தற்போது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் 2வது மாநாட்டிற்கு தயாராகிறார். முதல் மாநாட்டிற்கு மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பும் நடிகர் என்ற பிம்பத்தால் மக்கள் திரண்டதும் தனியார் நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளும் விஜய்க்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் கள யதார்த்தம் வேறு விதமாக இருக்கிறது. கள அரசியல் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அங்க மக்களுக்காக மக்கள் திரள்ல ஒரு மையமா இருந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கணும். தாவேகா அப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கல. இன்னொரு பக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அறைகூவல் விடுத்து அறிவிச்ச பின்னாடியும் கூட நடிகர் விஜய் அவர்கள் பின்னாடி எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் அவர் பின்னாடி போய் திரண்டல. இன்னொன்று பார்த்தா இன்னைக்கு பல மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய தாவேகா செயல்படக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் எத்தனை பேர் ஒரு ஆளுமை மிக்க மனிதர்கள் அதுல பெயர் தெரிந்த நபர்களா இருக்காங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வரிசையா நமக்கு அந்த இயக்கம் மேல இருக்கு. கட்சியின் முதல் மாநாட்டில் பூத் கமிட்டி, முகவர்கள், 28 அணிகள் என அடித்தளத்தை கட்டமைப்பதுதான் கட்சியின் முதுகெலும்பு என விஜய் பேசினார். ஆனால் 1.5 ஆண்டுகள் கடந்தும் 60 விழுக்காடு கட்சி பணிகள் கூட முழுமையாக முடியவில்லை என தெரிகிறது. தூத்துக்குடி, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதியிலும் உட்கட்சி பூசல்களால் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. 28 அணிகளில் சில அணிகளுக்கு மட்டுமே மாநில அளவில் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஓட்டைகளை அடைக்காமல் அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அதேபோல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், பரந்தூர் போராட்டம், லாக்அப் மரணங்கள் என ஒரு சில நிகழ்வுகளுக்கு மட்டுமே விஜய் வெளிப்படையாக எதிர்வினையாற்றியிருக்கிறார். சாதிய வன்முறையால் கொல்லப்பட்ட கவின் விவகாரத்தில் மௌனம், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் கட்சி அலுவலகத்தில் சந்தித்தது, 13 நாட்கள் போராடிய தூய்மை பணியாளர்களையும் நேரில் சென்று சந்திக்காமல் அலுவலகத்திற்கு வரவழைத்து சந்தித்தது என பல முக்கிய பிரச்சினைகளில் விஜயின் நடவடிக்கை கட்சிக்குள் மட்டுமின்றி ஆதரவாளர்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆயிரத்து 1967, 1977 தேர்தல்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அவ்வப்போது மேற்கோள் காட்டும் விஜய் அந்த மாற்றங்களுக்கு பின்னால் திமுகவும் அதிமுகவும் செய்த களப்பணிகள், போராட்டங்கள், கூட்டணி வியூகங்கள் போன்றவற்றை உள்வாங்கியுள்ளாரா என்ற கேள்வி எழுகிறது. இப்படி எந்த விதமான நேரடி கள அரசியலையுமே ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்காம வந்தா முதல்வராத்தான் வருவோம் அப்படின்றது போல நேரடியாக சட்டமன்ற தேர்தல் ரேஸ்ல மட்டுமே வர்றதும், நான் முதன்மை சக்தியா இருப்பேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான ஒரு புரிதல்ல சில குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கிறதா தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. மற்றபடி முதன்மை சக்தியா என்று கேட்டால் இளைஞர்கள் மனதில் வேண்டுமானால் முதன்மை சக்தியாக தாவேகா இருக்கலாம். ஒரு பொது அரசியல் தளத்துல அவர்களுக்கு இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு கள யதார்த்த சூழலை புரிய வைக்கக்கூடிய தேர்தலா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை ஜெயலலிதாவின் அதிமுகவை தவிர எந்த கட்சியும் தனித்து நின்று வெற்றி பெற்ற சரித்திரமில்லை. விஜயின் புகழ், முகவசீகரம் மட்டுமே வாக்காக மாறும் என்று நம்புவது கள யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. அவர் எப்போது இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முழுமையாக களத்திற்கு வருவார் என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான கேள்வி. சினிமா புகழ் என்பது வேறு, அரசியல் களம் என்பது வேறு. தாவேக கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகளையும் களப்பணிகளில் உள்ள இடைவெளியையும் விஜய் எப்படி சரி செய்வார் என்பதை பொறுத்தே அவர் எதிர்பார்த்திருக்கும் முதன்மை சக்தி கனவு நனவாகுமா என்பது தெரியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானம்.